பாய்ஸ் டீம் நேற்று கஷ்டப்பட்டு கேர்ள்ஸ் டீமோட அரசவையின் முக்கியமான செங்கோலை திருடிட்டு வந்தாங்க. பெண்கள் அணி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், அந்த செங்கோல் எங்கே இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியல, அதை திரும்ப மீட்டு கொண்டு போகவும் முடியல. நேற்று நைட்டு பாய்ஸ் டீம் எல்லாரும் வெளியில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சாச்சனா நைஸா உள்ள வந்து தேடி பார்க்குறாங்க, செங்கோலை கண்டுபிடிக்க முடியல. அதனால ராஜாவோட கத்தியை எடுத்துட்டு வெளியில் போறாங்க. அப்ப ராஜா வந்து அதை பார்த்துடுறாரு. உடனே என் கத்தியை கொடு அப்படின்னு கேர்ள்ஸ் வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற மற்ற சாமான்களை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அள்ளிட்டு வராரு. அதுக்கப்புறம் பவித்ரா சாச்சனா எல்லாரும் ராணுவ கிட்ட பேசி நாங்க உங்க கத்தியெல்லாம் கொடுத்துறோம், நீங்க எங்க பொருளெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட நைஸா பேசி அவர்கிட்ட இருந்து ஏற்கனவே அவங்க திருடி வச்சிருந்த செங்கோலையும் திருப்பி வாங்கிடுறாங்க. இதை கேட்டதும் பாய்ஸ் டீம் செம்ம கடுப்பா வராங்க. காலையில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரி செம கோவமா இருக்காரு. கஷ்டப்பட்டு திருடிட்டு வந்த செங்கோலை இப்படி அநியாயமா தூக்கி கொடுத்துட்டாரே அப்படின்னு கோவத்துல பேசுறாரு. அங்கிருந்து போய் ஏதாவது ஒன்று திருடிட்டு வர சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டம்னு அப்பதான் அவருக்கு தெரியும், மன்னர் சரியான மூளைக்கெட்ட மன்னரா இருக்காரு அப்படின்னு கோவத்துல திட்டுறாரு ஜெஃப்ரி. தீபக் அவரை சமாதானம் பண்றாரு. சரி விடு, நேற்று நடந்ததெல்லாம் நடக்கட்டும், இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம், இன்னைக்கு மதியத்துக்கு மேலே நம்ம ஒரு போரை வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி பிளான்லாம் போடுறாங்க. எப்படியாவது நம்ம அந்த செருப்பை திருடணும் அப்படின்னு ஜெஃப்ரி சொல்றாரு. அதுக்கு விசால் சொல்றாரு, செருப்பெல்லாம் திருடிட்டா அவங்க வேற ஷூ போட்டுக்குவாங்க, தளபதியோட கவசத்தை எப்படியாவது திருடிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ராணுவ செங்கோலை திருப்பி கொடுத்தது மட்டும் இல்லைங்க, அந்த பெண்கள் டீமுக்கிட்டே போய் எங்கள் டீமில் நீங்கள் வச்சிருக்கிற ஒற்றன் யாருன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் அவர்கிட்ட பேசினதால் நாங்கள் கண்ணாடியில் இங்கிருந்தே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒற்றன் யாருன்னு தெரியுங்கிறத அவங்ககிட்டே போய் சொல்லிடுறாரு. ஜெஃப்ரி சொன்னது போல உண்மையிலே மன்னர் மூளைக்கெட்ட மன்னராக தான் இருக்காரு. இன்னைக்கு என்னெல்லாம் சுவாரஸ்யமாக நடக்க போகுது, எந்த அணி வெல்ல போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம்.